ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் துறையில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா ஒரு 1074 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ 12த் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000லேருந்து 35,000க்குள்ளார உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 22 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்டோட ரெஜிஸ்டர் கம்பெனி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில போஸ்டிங் குடுத்துருக்காங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் 22 மே வரைக்கும் நீங்க வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து லேட்டரா வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்க்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் வந்து 12த் வந்து நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 12க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா 1074 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில நோட்ல வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மேல், ஃபீமேல் 2 பேருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஏவியேஷன் இல்லன்னா ஏர்லைனுக்கான சர்டிஃபிகேட்டோ இல்லன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்க, நீங்க 12த் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ரிசல்ட்ஸ்க்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா வந்து உங்களுக்கு 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. 1 1/2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ்மே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கீழயே இருக்கு. இந்த சிலபஸ் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து 12த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதே மாரி நெகட்டிவ் மார்க்லாம் வந்து கிடையாது. எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் அதுக்கான கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும். நீங்க இங்கிலீஷ்லயே வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு ரீஜன் வைஸா குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை, மதுரை இந்த 2 இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில நீங்க எங்க உங்களுக்கு நியர்பை இருக்கோ அந்த சென்டர வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஹவ் டூ அப்ளைல வந்து எந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். IGIaviationdelhi.com நீங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். 22 மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் குடுத்து நீங்க கரெக்ட்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸுமே வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க ரூ. 350 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கோங்க. ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த ஐஜி ஏவியேஷன் பிரைவேட் லிமிட்ல வந்து பார்த்தோன்னா, நீங்க சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ட்ரெய்னிங் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது எப்ப பே பண்ணணும்னா, நீங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, நீங்க அப்ளிகேஷன் அதாவது ட்ரெய்னிங் ஃபீஸ் மாரி வந்து நீங்க வந்து பே பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, இந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்க. அதுவுமே இந்த இடத்துல வந்து கிளியரா குடுத்துருக்காங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, நீங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த இன்டர்வியூ வந்து நீங்க எங்க போய் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும்னா, உங்களுக்கு டெல்லில தான் வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. பர்சனல் இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் நீங்க டெல்லில போய் தான் வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அது இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. பர்சனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து டெல்லில இருக்கும். அங்க போய் தான் நீங்க வந்து இன்டர்வியூ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஜெனரல் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பார்த்துட்டு, இந்த வேலைக்கு வந்து நீங்க விருப்பமும், தகுதியும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.